வணக்கம் உலக மக்களே. இன்னைக்கு லாங் டைமா என் மண்டையில ஓடிட்டு இருந்த டாபிக் ஃபைனலா உங்க காதுக்கு. அப்படி என்ன டாபிக்னா, பெட்ரோல ஜிஎஸ்டி கீழ வந்தா என்ன பிரைஸ்ல விப்பாங்க? அதுதான் கொஸ்டின். நான் என் ஜிஎஸ்டி மாடல்ல சஜஸ்ட் பண்ற வித் பிரைஸ் கம்பேரிசன். வீடியோ லாஸ்ட்ல எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. சோ டோன்ட் ஸ்கிப். பெட்ரோல் பிரைஸ்ல ஒரு ஷாக்கிங் கம்பேரிசன் பார்க்கலாம். கீழ்ப்பக்கம் ரியல் இந்தியா ரீட்டெயில் பிரைஸ், மேல் பக்கம் நம்ம ப்ரொபோஸ் பண்ற சிம்பிளிஃபைட் மாடல். ஏன் இவ்வளோ டிஃபரன்ஸ்? மண்டேல பிரச்சனை ஆகுதுல்ல? சொல்றேன் வாங்க. வேர்ல்ட் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் பேரல் ரேட் $66.53. ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணா பேஸ் பிரைஸ் ஒரு லிட்டருக்கு $36.57 தான். ஷாக்க குறைங்க. ரியல் சிஸ்டம்ல பேஸ் பிரைஸ் மேல நிறைய எக்ஸைஸ் டியூட்டி, செஸ்ஸஸ், வேட்டு, மார்ஜின்ஸ் எல்லாம் கலந்து அடிச்சு வருது. நம்ம மாடல்ல சிம்பிள் சீக்வென்ஷியல் டாக்ஸ் சிஸ்டம் தான். டீலர் கம்பெனி மார்ஜின்லாம் இந்தியால கொஞ்சம் தான். ஆனா வேட் அப்ளை பண்ணா காஸ்ட் ஜம்ப் ஆகி மேல போகுது. ஆனா நம்ம மாடல்ல நீட்லி 5% பிளஸ் 5% தான். இப்ப நீங்க சொல்லுங்க மக்களே, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டி கீழ வரணுமா வேணாவா? இன்னும் டீடைல்டு பிரேக் டவுனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.